வணக்கம் மக்களே, நீங்க பார்க்க இம்ரான் சாரு குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரா ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி செய்ய போறோம். மட்டன் பிரியாணி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க மட்டன் பிரியாணி வீடியோ போடுங்க அப்படின்னு. இன்னைக்கு மட்டன் பிரியாணி வேற லெவல ஸ்பெஷலா சூப்பரா செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம சைட்ல செய்ய ஆரம்பிக்கலாம். 1 கிலோ மட்டனை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேக வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஊர் மட்டன் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வேக வச்சு சமைச்சாதான் கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வேக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சமாயிடும். சரிங்களா? குக்கர் இல்லை, இது நார்மல் பாத்திரம் தான். நார்மல் பாத்திரம் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சு அதிகமாக எனக்கு பிடிக்காது, அதனால தான் நார்மலாகவே சமைக்கிறேன். இன்னைக்கு இதில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரம் வெந்துடும். இங்கே வந்து எந்த அளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேஸை மிச்சம் பண்ணிக்கணும். நல்லா கறி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியை. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 ml தான் சேர்க்கணும். நமக்கு வந்து அந்த பிரியாணி சாப்பிடும்போது கையில் எண்ணெய் ஓட்டால் நமக்கு பிடிக்காது, அதனால் நான் 150 தான். ஆனால் ரெகுலராக பிரியாணி 200 ml தான் சேர்ப்பாங்க. நமக்கு 150 கரெக்டாக இருக்குது. நீங்களும் எண்ணெய் கம்மியாக போட்டு சூப்பராக சாப்பிடுங்க. சரிங்களா? எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போது பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பட்டை, 5-6 லவங்கம், 5 ஏலக்காய், ஒரு பெரிய ஸ்டாரு, ஒரு பெரிய ஏலக்காய், 3 பிரிஞ்சலை அப்படி சேர்த்துக்கலாம். கூடவே 400 கிராம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட சேர்த்தாக்க வெங்காயம் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும், அதனால வெங்காயத்து கூடவே சேர்க்குறேன். மக்களே, வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ மிளகாய்த்தூள் 20 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே சேர்த்தோம். மிளகாய்த்தூள் நல்லா ஒரு கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. நமக்கு கலர் எப்போவுமே பிரியாணியில் தேவைப்படாது. மேக்ஸிமம் நம்ம சைடெல்லாம் பிரியாணியில் கலர் சேர்க்கறதில்ல, இந்த மசாலாவோட கலர் தான். இந்த தம் பிரியாணி அந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் கலர் சேர்ப்பாங்க. ஹைதராபாத் பிரியாணி அதெல்லாம் கலர்லாம் சேர்ப்பாங்க, அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஹோட்டலில் வந்து சேர்ப்பாங்க அவங்க சேல் பண்ணுறதுக்கு, ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு தேவையில்லை இது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி புதினா ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதையும் மல்லி புதினா நல்லா வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம், 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் அடுப்பை குறைச்சிக்கங்க. சரிங்களா? பாருங்க, பாத்திரம் எவ்வளோ கிளியராக இருக்குது. இதே மாதிரி இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அடி பிடிக்காம பிரியாணி கிளியராக வரும். இது வந்து அடிக்கணம் இல்லாத பித்தளை பாத்திரம் தான். இதில் எப்படி செய்கிறோம் பாருங்க. அடி கனமான பாத்திரத்துலேயே சில பேர் கழுகு வச்சிருவாங்க. நிதானமாக நின்று செஞ்சீங்கன்னா பிரியாணி வேற லெவல் வரும். பிரியாணியில் மட்டும் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. பிரியாணி அது ஃபுட் இல்லை,
எமோஷன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 400 கிராம் தக்காளி, ஒரு 8 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இந்த மிளகா காரம் கம்மி, நான் எப்பவுமே 5 தான் சேர்ப்பேன். இது காரம் கம்மியாக இருக்கிறதால ஒரு 8 மிளகா சேர்த்துருக்கேன். சரிங்களா? அப்படி சேர்த்துக்கலாம். 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கலாம். ஏன்னா நம்ம கறியை போட்டு வதக்க முடியாது. ஏன்னா கறியை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ தக்காளியை இதுலேயே நல்லா வதக்கி மசாலாலாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலா கறிக்குள்ளே இறங்குற வரைக்கும் கொதிக்க விட்டு தண்ணியை சேர்த்துட வேண்டியதான். சரிங்களா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, கலர் சூப்பராக இருக்குல்ல. வேற லெவலில் இருக்கு. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவரும் வேற லெவலில் இருக்கு. கறி சேர்த்தனா இன்னும் ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கும். கறி இது பாருங்க, மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா பஞ்சு வேக வச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி வந்து சூப் மாதிரி குடிச்சாலும் அப்படியே குடிச்சிக்கலாம். நம்ம பிரியாணி சேர்த்தா கூட இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம இது கறியை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே நான் ஒரு குட்டியும் எலுமிச்சை பழம் சாறு எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை, அதனால. மூணு நிமிஷம் நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. மசாலா நல்லா மட்டன்ல இறங்கிடுச்சு. இப்போ மட்டன் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அளந்து கரெக்டாக இருக்காது, அப்படியே சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு 1.5 அளவு தான் நான் தண்ணி எடுக்கிறது எப்போவுமே. அதே அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன். இது நார்மலாக நம்ம ஊர் கறி மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் பொரிச்ச உடனே மட்டனை சேர்த்து நல்லா அதுலேயே நல்லா வேக வச்சிருவேன். ஆனால் தண்ணியோட அளவு வந்து நான் எப்போவுமே மாறாது, எனக்கு அதே அளவு தான். 1க்கு 1.25 நம்ம பிரியாணியில். நல்லா பபுள்ஸ் வரட்டும், நம்ம ரைஸை சேர்த்துடலாம். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் உப்பு புளிப்பு காரம் இதை மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைஸை சேர்த்துட வேண்டியதான். சரிங்களா? நல்லா கொதிக்குது. உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட் பண்ணேன். உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குது. புளிப்பு காரம் கரெக்டாக இருக்குது. முதல்ல 1 ஸ்பூன் எடுத்தோம், இப்போ 1.5 ஸ்பூன், மொத்தம் 2.5 ஸ்பூன் உப்பு. சரிங்களா? ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸை சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ ரைஸை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா 4-5 தண்ணியில் கழுவி இந்த கறி வேக வச்சு பாருங்க. அதே டைமில் ரைஸையும் ஊற வச்சேன். ரைஸ் ஊறுச்சுன்னா உபரி அதிகமாக வரும். அதனால் நான் ஊற வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ரைஸை எப்போவுமே சென்டரில் சேருங்க, அப்போ தான் கரெக்டாக லெவலாக ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? ரைஸை சேர்த்தாச்சு. இது பொறுமையாக லெவல் பண்ணிக்கலாம். உள்ளிருந்து கிட்ட தேவையில்லை. நம்ம இன்னைக்கு இந்த ஹோட்டல்லாம் எப்படி ரைஸ் தனியாக மட்டன் தனியாக எடுத்து சர்வ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம அடியில் மீட் இருக்கும், மேலே ரைஸ் இருக்கும். அந்த டைப்பில் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொன்னல, அதுதான் ஸ்பெஷலு. அது எப்படி செய்யணும்னு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி அப்படி செய்கிறேன். பார்த்துக்குங்க.
கிண்டணும்னு வச்சுக்கிங்க கறி மேலே வந்துடும், ரைஸ் கீழே போயிடும். நமக்கு கரெக்டாக அது எடுத்து கொடுக்க முடியாது. ஹோட்டல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கரெக்டாக பீஸ் எடுத்து போடுவாங்க, ரைஸ் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ரைஸ் அடியில் போகக்கூடாது, மேலேயே இருக்கணும். தம்மு விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ரைஸை மேலே கீழே இருந்து கொஞ்சம் மேலே தள்ளி விட்டுட்டு அப்படியே மட்டன் எடுத்து போடணும். சூப்பராக இருக்கும். இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ தம் விட்டுறலாம். தம் விடுறது அதே ஸ்டைல் தான். பேப்பர் வச்சு மேலே இந்த பாத்திரம் வச்சிருவேன். ஏன் பேப்பர் வைக்கிறீங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டோட கேட்டாவில், தண்ணியோட லெவல் வந்து கூடாது. இந்த ஆவி வந்து தண்ணி மறுபடியும் அதிலே இறங்கக்கூடாது. நார்மலாக ஒரு பாத்திரம் வச்சுன்னு வச்சுக்கிங்க, அந்த ஆவி தண்ணி வர வர மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் மேலேயே அந்த ரைஸ்லேயே இறங்கிடும். ஸோ ரைஸில் தண்ணி அதிகமாகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நம்ம அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அதுவும் அந்த பேப்பர் போட்டோம்னா அது கரெக்டாக தண்ணியை விடாது கீழே. நம்ம போடுற ரைஸு அந்த தண்ணி கரெக்டாக லெவலில் ரெடி ஆகிடும். அதுக்காக தான். ஸோ இப்போ தம் விட்டுடலாம். தம் விட்டோம் பாருங்கள், பேப்பரு மேலே அந்த பாத்திரம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடுப்போட லெவல் பார்த்துக்குங்க, நெருப்பு அப்படியே மெழுகு மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை, சரிங்களா? 20 நிமிஷம். அதுக்கப்புறம் ஓன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மக்களே. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் சைட்லெல்லாம் புகை வருது பாருங்கள். அப்படின்னா நம்ம பிரியாணி சூப்பராக தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓ நல்லா சூடு பாருங்கள். அனல் மேலே பேப்பர்லேயே இப்போ அனல் பறக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே பொறுமையாக எடுப்போம். அடா 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 அடா, வேற லெவலில் ரெடி ஆகிடுது பாருங்க. அப்படியே பூத்த மாதிரி பூத்து இருக்கு பாருங்க நம்ம பிரியாணி. அப்படியே சைடில் ஒதுக்கி பாருங்க, தண்ணி தெரியுதா? இல்லை, கிளியராக இருக்கு பாத்திரம். அப்படியே ரைஸை பாருங்க, சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போறேன், வாங்க. மட்டன் பிரியாணி வேற லெவலில் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். சொன்னல ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி எப்படி எடுத்து பரிமாறுறதுன்னு இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. அப்படியே நீளமாக இருக்கு பாருங்க. பாஸ்மதி ரைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரைஸு ஃபர்ஸ்ட் எடுத்த ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மட்டன். நான் ஒருத்தனையும் வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு சரியாக என்னால் காட்ட முடியல. மட்டன் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. வேற லெவலில் இருக்குது மட்டனு. இதான் மக்களே மட்டன் பிரியாணி. இப்போ வாங்க சாப்பிடலாம். மக்களே நான் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேஸ்ட்டாக சூப்பரான பாருங்க. கறி பாருங்களா, அப்படியே பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. கறிங்க பாருங்க, நல்லா கறி வேக வச்சு செஞ்சதால. இது நம்மூர் மட்டன்னா அப்படியே போட்டு இந்த வறுக்கும் போதே போட்டு செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ ரைத்தா, மட்டன், ரைஸ் மூணையும் சேர்த்து, ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமாங்க. யாராவது பகல் இருந்தீங்கன்னா வாங்க சாப்பிடலாம். யாராவது சமைச்சு கொடுக்கணும் கூட கூப்பிடுங்க, நான் வந்து கூட சமைச்சு தரேன். கோயத்தில் சொல்றேன், ஊருக்கு வந்தேன்னா ஊருக்கு வந்து சமைச்சு கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க கோயில் இருந்தீங்கன்னா கூப்பிடுங்க, கண்டிப்பா சமைச்சு கொடுக்குறேன். பிரியாணி வேற லெவல் மக்களே. வீடியோ முழுசா பார்த்துட்டு சூப்பராக சமைச்சு செம்மையா சாப்பிடுங்க. நம்ம 150 கிராம் எண்ணெயை போட்டோம் பாருங்க. கையில் எண்ணெயே இல்லை பாருங்க, கரெக்டாக லெவலாக இருக்கு பாருங்க. அதுக்காக தான் 150 ml போடுங்க. ரைஸும் உதிரி உதிரியாக வரும், கரெக்டாக வரும். ஸோ வீடியோ முழுசாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஷெஃப் இம்ரான் பேஜ் அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். நான் சாப்பிட போறேன். பாய்.